அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா இது தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள். ஸோ அடிப்படை அளவுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 7 அடிப்படை அளவுகள் இருக்குங்க. ஸோ அந்த 7ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அதனுடைய அலகு கேட்பாங்க பாருங்கள். ஸோ அடிப்படை அளவுகள் 7 என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. சரிங்களா? ஸோ ஒரு டெட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அடிப்படை அளவுகளில் தவறாக இடம்பெற்றுள்ளது எதுன்னு கொடுத்துட்டு இந்த மின்னோட்டம் இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த மின்னோட்டத்தை எடுத்துகிட்டு அவங்க மின்னூட்டம்னு கொடுத்துருந்தாங்க. புரியுதாங்க? மின்னூட்டம் மின்னோட்டம் அப்படின்றது தான் கரெக்டு. சரிங்களா? அப்போ பார்த்துக்கறணும். நீளம், நிறை, காலம், அதுக்கப்புறம் வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. அடுத்தது பாருங்கள், இதனுடைய அலகு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நீளத்தோட அலகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மீட்டர், நிறைனா கிலோகிராம்னு சொல்லணும், கேஜின்னு சொல்லுவோம், காலம்னா வினாடி, அடுத்து வெப்பநிலையோட அலகு கெல்வின், வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். நல்லா பார்த்துக்கறணும். மின்னூட்டம் அப்படின்னா கூலுமு, மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். சரிங்களா? ஸோ கெல்வினுக்கு கேன்னு சொல்லியிருப்போம், வினாடிக்கு எஸ்ன்னு சொல்கிறோம். பொருளின் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பொருளின் அளவோட அலகு எது அப்படின்னு கேட்பாங்க, அது மோல். சரிங்களா? அடுத்து ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா, சிடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இது நமக்கு பொறுத்துக வடிவமைப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.